ஒரு ஸ்பூனில் வந்து 1 மில்லியன் பாக்டீரியா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. 10 லட்சம் பாக்டீரியா இருக்குது ஒரு டீஸ்பூனில் இருக்குது அப்படின்னு சொன்னான். அப்படியானாக்க அந்த நுண்ணுயிரிகள் என்ன பண்ணுது, காற்றுல இருக்கிற சத்தை எடுத்து அந்த செடிக்கு வந்து சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்குது, தண்ணியில் இருக்கிற சத்தை எடுத்து சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த பாக்டீரியா வேலை செஞ்ச பிறகு தான் அதை மண்புழு வேலை செய்யுது. 4ஆவது வகுப்பு படிக்கும்போது அந்த வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு மண்புழு உழவனின் நண்பன். ஆனால் வேளாண் பல்கலைக்கழகத்தில் அந்த பேராசிரியர் சொல்லி கொடுத்தாரு, பூமியில் திம்மட்டை போடு, ஃபியூரடானை போடு, அது வந்து செடியெல்லாம் விஷமாயிடும், பூச்சி 35 நாளைக்கு திங்காது அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் என்ன சொன்னார், நண்பனை கொல்றதுக்கெல்லாம் அந்த வேளாண் கல்லூரியில் சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் நினச்சேன் 4ஆம் கிளாஸ் வாத்தியார் அறிவாளியா, அந்த அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி சொல்லி கொடுத்த வாத்தியார் அறிவாளியான்னு. 4ஆவது வகுப்பு வாத்தியார் தான் அறிவாளின்னு மனசில் விட்டுது. அப்புறம் தான் மறுபடியும் யோசனை வந்தது, அவர் கூட அறிவாளி இல்லை, அவர் ஒழுங்காக சொல்லி கொடுத்துருந்தா அவர் நம்மளை ஏமாற்றிருக்க முடியாதுன்னு. அப்போ என்ன பண்ணுதுன்னா, நாம் விதைக்கிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் உழுவுறோம், ஆனால் மண்புழு வாழ்நாளெல்லாம் உழுவுது. மண்புழு தான் உழவன். அந்த மண்புழுங்கு ஆகிய உழவனுக்கு நம்மளாம் நண்பனாக இருக்கணும்.